everyone, welcome to Satya Creation. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிவிஷன்ஸ் பார்க்க போறோம். டிவிஷன்ல ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டைப் 1 ல இருந்து டைப் 5 வரையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா டைப் 6 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ஸ் பார்க்கறீங்க, என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம என்னோட சேனலை Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay, first sum, first one, 18.42 divided by 2. 18.42 divided by 2. பாருங்க, கொஸ்டினே பாருங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, டெசிமல் நம்பர்ஸ், டெசிமல் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் வந்து டெசிமலில் இருக்குது, அவ்வளோதான். டிவிடெண்ட் வந்து டெசிமலில் இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்துட்டு பாருங்கன்னா எப்படி இதை ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.42, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை நம்ம சிங்கிள் டிஜிட்டாக தான் ரீட் பண்ணணும். அதாவது இப்போ 18.42 18.42ன்னு ரீட் பண்ணக்கூடாது, 42 அப்படின்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 16.732 இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.732 1 by 1 தான் நம்ம ஒரு நம்பராக தான் நம்ம சொல்லணும். உடனே வந்துட்டு இங்கே 42 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இந்த சம் எப்படி போடலாம், டிவைட் எப்படி, இந்த டெசிமல் நம்பர்ஸை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், டைப் 1லேருந்து டைப் 5 வரலையும் எப்படி போட்டிங்களோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது 18 பாயிண்ட் நம்ம இங்கே நோட் பண்ணும்போது சம் போடும்போது பாயிண்ட் இப்போ நோட் பண்ண தேவையில்லை. அப்படியே 42 divisor 2. which table we use here? 2 table. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பிகினர்ஸ் மட்டும்தான் நீங்கள் டேபிள்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு போடலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே மைண்டில் சம்ஸ் போட்டுடலாம். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18, 2 10s are 20. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்ம கொஸ்டினில் வந்துட்டு பாயிண்ட் இருக்குது. நம்ம இப்போ சம் போடும்போது பாயிண்ட் வைக்க வேணாம், நான் எப்போ வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 18.42 divided by 2 இல்லைங்களா? இப்போ நம்ம which table we use here? 2 table நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன டேபிள் யூஸ் பண்ண போகிறோம்? 2 table யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது, அதனால நம்ம சிங்கிள் டிஜிட் எடுக்க முடியாது. ஏன்னா 1 cannot divided by 2. ஸோ நம்ம we should take 2 digit number. 2 digit இப்போ 18 இருக்குது இல்லைங்களா? 18 பாருங்கள், 2 டேபிளில் டைரெக்டாக நமக்கு இங்கே வருதான்னு பாருங்கள், வருது. ஓகே, அப்போ நம்ம இங்கே 18 எத்தனை டைம்ஸ் வருது? 9 டைம்ஸ். அப்போது 9 2s are 18. என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். 18 less 8 equal to 18 equal to 0. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன? நெக்ஸ்ட் நம்பர் 4. 4 நம்ம என்ன பண்ணணும்? டவுன் பண்ணணும். 4 டவுன். ஓகேங்களா? 4 வந்து 2 டேபிளில் டைரெக்டாக வருதான்னு பாருங்கள், வருது. இப்போது இங்கே 4. அப்போ 4 எத்தனை டைம்ஸ் வருது? 2 டைம்ஸ். 2 2s are 4, 2 2s are 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். 4 less 4 equal to 0. நெக்ஸ்ட் நம்பர் 2வை டவுன் பண்ணணும். 2 bring down 2 என்ன பண்ணணும்? டவுன் பண்ணணும். 2 டைரெக்டாக 2 டேபிளில் வருதா? வருது. எத்தனை டைம்ஸ் வருது? 1 டைம். 1 டைம். 1 2 is 2. ஆன்சர் 2 less 2 0. இப்போ நம்மளுக்கு வேறு இருக்கிறதுக்கு இருக்க நம்பரு இல்லை, இதோட சமம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு கோஷன் பாருங்கள் என்ன வந்திருக்கு? 921 921.
இப்போ நம்ம இது வந்துட்டு கொஸ்டின் நம்மளுக்கு வந்துட்டு டெசிமல் நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சரும் நம்மளுக்கு எப்படி வரணும், டெசிமல் வரணும். எப்படி இப்போ ஆல்ரெடி பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் 18.42 18.42. இங்கே பாருங்களேன் கொஸ்டினில் இங்கே நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் இங்கே என்னது 2, இங்கே 4. எத்தனை டிஜிட் இங்கே 1 2. எத்தனை டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் லாஸ்ட்லேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்லேருந்து போகக்கூடாது. லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 டிஜிட் தள்ளி நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ஆன்சர்லேயும் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரணும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சரும் நம்ம லாஸ்ட்லேருந்து 1 2 டிஜிட் தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் வைக்கணும். ஆன்சர்லேயும் நம்ம 2 டிஜிட் தள்ளி என்ன வைக்கணும், பாயிண்ட் வைக்கணும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 9.21. ஓகேங்களா? வாங்க இன்னொரு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், செகண்ட் ஒன் பாருங்கள். How we read in this sum? 14.83 divided by 2. Now same method தான். பாயிண்ட் நம்ம வைக்க வேண்டாம், லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுக்கலாம். which table we use here? 2 table. Okay, first number 1 cannot divided by 2. We should take 2 digit number. 2 digit here 14 டைரெக்டாக 14 2 டேபிளில் வருதான்னு பாருங்கள், வருது. அப்போ இந்த 14 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ். 7 2s are 14. நெக்ஸ்ட்டு லெஸ் பண்ணணும். 14 less 14 0. நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் 8 டைரெக்டாக 2 டேபிளில் வருது. எத்தனை டைம்ஸ் வருது, 4 டைம்ஸ். டைம்ஸை தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். இங்கே 8 0. 8 less 8 equal to 0. 8 less 8 equal to 0. Next, sorry, இங்கே 3 வரணும், 0. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 3. நெக்ஸ்ட் நம்பர் 3 டைரெக்டாக நம்மளுக்கு 2 டேபிளில் வராது. ஏன்னா 2 நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. 2க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் தான் இங்கே 3 இருக்கும். அப்போ 3க்கு முன்னாடி என்ன இருக்குது, 2. எத்தனை டைம்ஸு, 1 டைம்ஸ் இல்லைங்களா? அப்போ அந்த 1 டைம்ஸ் போட்டுட்டு 3 less 2 equal to 1. நமக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 1. நேற்று நம்ம டைப் 5ல் பார்த்துருப்போம். ரிமைண்டர் 1 வந்தேன்னா நம்ம டைரெக்டாக இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே என்ன சேர்க்கணும், 0 சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு 10 ஆகிடுச்சு. இந்த 10 டைரெக்டாக நமக்கு 2 டேபிளில் வரும். எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ். இங்கே 5, இங்கே 10. ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 741.5. ஓகேங்களா? ஆன்சர்லேயே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இருக்குது. கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின்லேயும் 14.83. இங்கே கொஸ்டின் பாருங்கள், இங்கே 14.83. இதுதான் கொஸ்டின் இல்லைங்களா? இது கொஸ்டின். ஆன்சரில் ஆல்ரெடி நமக்கு வந்திருக்கிறது வந்துட்டு கோஷன்ட். இது கொஸ்டினில் 2 டிஜிட் தள்ளி வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம ஆன்சர் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் ஆல்ரெடி எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு. ஆன்சரில் நம்மளுக்கு போட்ட சம்மில் ஆன்சரில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு, 1 டிஜிட் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 3. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துட்டு 7415. இதில் நம்ம எத்தனை டிஜிட், அப்போது 3 டிஜிட் இல்லைங்களா? அப்போ 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னென்னா 7.415. இங்கே பாருங்கள், இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே எந்த பாயிண்ட்டுமே வரல.
வராதனால நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்க ரெண்டு டிஜிட் தள்ளி கொஸ்டினில் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 2 டிஜிட் மட்டும் தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். ஆனால் இந்த சம்மில் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. நம்ம சால்வ் பண்ண ஆன்சரில் ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்குது. அப்போ கொடுத்துருக்க கோஷன்ட்டும் நம்மளுக்கு ஒரு டிஜிட் வந்திருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு, கொஸ்டின்லேயே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ பார்க்க போனோன்னா கொஸ்டினில் 2 டிஜிட் தள்ளி அவங்களே வச்சுருக்காங்க. கிடச்சிருக்க ஆன்சரில் நம்மளுக்கு ஒரு டிஜிட். ஏன் நம்மளுக்கு ஒரு டிஜிட் வந்ததுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வந்தது. நம்ம பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இங்கே 0 போட்டு அந்த பாயிண்ட்டில் இங்கே 1 டிஜிட் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிறத 2 டைமு, இந்த ஆன்சரில் இது 2 டிஜிட்டு, இது ஒரு 1 டிஜிட். அப்போ 2 + 1 வந்து 3 டிஜிட். ஃபைனலாக நம்ம ஆன்சர் எப்படி டிஜிட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 3. அப்போ 1 2 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். நிறைய டைம்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் வீட்டில், இப்போது கொரோனா டைம் அப்படின்றதுனால ஸ்கூலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.